எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராப்ளம் சால்வர்ஸ் லேப் வீடியோவில் நம்ம சார்ட்டில் நோட்டுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஆங்கிலத்தில் நோட்ஸ் ஆன் த சார்ட்னு சொல்லுவோம். இந்த சார்ட் அப்படின்றது நம்மளோட நார்மல் சார்ட் பேப்பர் தான். ஆனால் இந்த நோட்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது ரூபா நோட்டை நம்ம குறிக்கிறோம். ஸோ சில ரூபா நோட்டுகளை நம்ம சார்ட்டில் ஒட்ட போகிறோம். அதுதான் இந்த லெசனாக இருக்க போகுது. இது கிட்டத்தட்ட தட்டாமி மேக்ஸ் லெசன் மாதிரி இருக்க போகுது. தட்டாமி மேக்ஸில் எப்படி நம்ம ஒரு ரூம்ல மேட்ஸ் போட்டோமோ இங்கே சார்ட்ல நோட்ஸ் போடுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி சில விஷயங்கள் எல்லாமே சேமா இருக்க போது, சில விஷயங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்க போகுது. அது என்னன்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல நிகழ்ச்சி நிரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சி நிரல் ஃபர்ஸ்ட் தயாரித்தல்ல ஆரம்பிக்கிறோம். தயாரித்தலுக்கு அப்புறமா அறிமுகம் பண்றோம். இந்த சிக்கல் எதை பத்தின சிக்கலா இருக்க போகுது, ஒரு கதையோட சொல்லி ஒரு கதை சொல்ல போறோம். அதுக்கப்புறமா இந்த சிக்கல்ல என்னென்ன விதிகள் இருக்கு அது எல்லாமே அறிமுகத்துல நம்ம சொல்ல போறோம். சொல்லிட்டு முதல் செயலா திட்டமிடல் நம்ம பண்ண போறோம். திட்டம் ஓகே, நம்ம இதை கண்டுபிடிக்கணும், இதை மதிப்பீடு பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன திட்டம் போடணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், செகண்ட் நான் என்ன பண்ணணும், தேர்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்கள எழுத சொல்ல போறோம். பிறகு அதை எழுதுனதை வச்சு ஓகே நீங்க இப்ப எழுதிருக்கீங்க, எல்லாருமே ஒரே மாதிரி சிக்கல் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அதை பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க திட்டமிடல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அதை வச்சு கணக்கீடு பண்ண போறாங்க, கால்குலேட் பண்ணி எடுக்க போறாங்க, நம்பர் கண்டுபிடிக்க போறாங்க. அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு குழுவும் வந்து அவங்களோட திட்டத்தை கிளாஸ்ல பகிர்ந்துக்குவாங்க. பகிர்ந்துகிட்டதுக்கு அப்புறமா நம்ம சில கேள்விகள் கேட்டு அதை கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு கடைசியா சரிபார்ப்பு பண்ண போறோம். ஸோ இந்த மூணாவது செயல் வந்து பகிர்வு மற்றும் சரிபார்ப்பு. அவங்க பகிர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சரிபார்ப்போட பண்ண போறோம். அந்த சரிபார்ப்பு தான் நம்ம ஆல்ரெடி செஞ்சு எடுத்துட்டு போறது. நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட் பேப்பர்ல மொத்த சார்ட்டையும் கவர் பண்ற மாதிரி ஒட்டிட்டு எடுத்துட்டு போறோம். அதை காட்டி நம்ம சரிபார்த்துட்டு நிறைவோட இந்த லெசனை முடிச்சுடுவோம். இப்போ ஒவ்வொன்றத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிமுகம். இந்த அறிமுகத்துல நம்ம சொல்ல வேண்டியது இன்னைக்கு இது ஒரு மதிப்பீட்டு சிக்கல் அப்படின்றத சொல்றோம். மதிப்பீடு அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வியை கேட்கிறோம். மதிப்பீடு அப்படின்னா ஒரு முன்கணிப்பு மாதிரி அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். இதற்கப்புறமா கதை அப்படின்றது கதைக்கு போய் ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு. அந்த 100 ரூபா நோட்டை கலெக்ட் பண்ணி அவர் சார்ட் பேப்பர்ல ஒட்டுறாரு. ஸோ இன்னைக்கு அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ஒரு சார்ட்ல எத்தனை ரூபா நோட்டு ஒட்ட முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா நம்ம கிட்ட 3 ரூபா நோட்டு தான் இருக்கு. இந்த 3 ரூபா நோட்டை வச்சு நம்ம மதிப்பீடு பண்ணி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? அப்படின்றத சிக்கலை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு சார்ட் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த சார்ட்டை வச்சு நீங்க அதை செஞ்சு காட்டுங்க. ஸோ இப்போ என்னோட சார்ட்ல இருக்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஒரே ஒரு சார்ட் இருக்கு. இந்த சார்ட்ல நான் முதல் ரூபா நோட்டை இந்த கார்னர்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். என்னோட முதல் ரூபா நோட்டை இங்க வைக்கிறேன், இரண்டாவது ரூபா நோட்டை இங்க வைக்கிறேன், அண்ட் மூன்றாவது ரூபா நோட்டை இங்க வைக்கிறேன். ஸோ இது எல்லாமே 100 ரூபா நோட்டு. இந்த மாதிரி தான் நான் என்னோட ரூபா நோட்டை வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ டட்டாமி மேக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த ரூல்ஸ் மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்து வர கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ரூல்ஸ் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றத கேட்குறீங்க. முதல் கேள்வி, நோட்டுகள் ஒன்றின் மீது ஒன்று ஒட்டலாமா? ஒட்டக்கூடாது. முழு பரப்பளவு மூட வேண்டுமா? ஆமா, முழு பரப்பளவை மூடணும். கார்னர் நடுவுல எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த கேள்விக்கு தான் அவங்க கொஞ்சம் பதில் மாறி சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு நோட்டு முழு நோட்டு இடம் இல்லைன்னா அதை மடிக்கலாமா இல்லாட்டி வெட்டலாமா? இது வெட்டலாம். ஸோ வெட்டலாம் நம்ம சொல்லிடுறோம், மடிக்கலாம் நம்ம சொல்லிடுறோம். ஸோ அப்ப இறுதியில நமக்கு ஆன்சர் எத்தனை முழு நோட்டுகள் எத்தனை பாதி நோட்டுகள் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். பிறகு ஒரு 2 நிமிஷம் கொடுத்து ஓகே குயிக்கா யோசிங்க. இப்படி 3 நோட்டு தான் வைக்க முடியும் அப்படின்னா மொத்தம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க, மதிப்பீடு பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து எல்லாரையும் ஒரு நம்பர் சொல்ல போறோம். அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத சொல்ல போறோம். அவ்வளவுதான். பிறகு வெளியே பகிர்வு, உங்கள் மதிப்பீடு என்ன, ஏன். திட்டமிடல் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போறோம். இந்த திட்டமிடல் பகுதியில இப்போது நோட்டோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போறீங்க. எனக்கு நம்பர் எதுவுமே வேண்டாம்,
ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த 100 ரூபாய் நோட்டை வச்சீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை 100 ரூபாய் நோட்டு வேணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு 4 நிமிஷம் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இதை ஆசிரியர்கள் வரும்போது அதை சுத்தி பார்த்து என்னென்னலாம் செய்யறாங்க, அதை எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்றத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களோட திட்டங்கள் கேட்குறீங்க, அதுக்கடுத்து அதை டிஸ்கஸ் பண்றீங்க. பிறகு திட்டமிடல் நேரத்துல யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் செயல் என்ன, அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி இந்த கேள்விகள் எல்லாத்தையும் அவங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்து இந்த உதவி கேள்விகளை பயன்படுத்தி முன்னாடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்கு. இடைவெளி எதுவும் விடாம இருக்கணும், ஒன்றின் மேல் ஒன்று வைக்காம இருக்கணும், சார்ட்ல விளிம்புல மூலையில ஏதாவது இடைவெளி இருந்துச்சுன்னா அதை வைக்காம இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது. சைடா ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுக்கடுத்து மேல இருக்கிற மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு ஒரு விதமா அவங்க ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே விதமா தான் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். பிறகு கணக்கீட்டு நேரம் ஆரம்பிக்குது. அவங்க திட்டத்தை சொல்லி முடிச்சிடுறாங்க, அதுக்கடுத்து கணக்கீடு நேரம் ஆரம்பிக்குது. இந்த கணக்கீட்டு நேரத்துல அவங்க கால்குலேட் பண்ணி நமக்கு நம்பரை சொல்றாங்க. இந்த நம்பரை சொன்னதுக்கு அப்புறம் பகிர்வு ஆரம்பிக்கும். பட் அதுக்கு முன்னாடி அணுகுமுறை சில விஷயங்கள் இருக்கு, எப்படி எப்படிலாம் அந்த திட்டம் போடலாம் அப்படின்றது. முதல் திட்டம் வந்து அவங்க இந்த விஷயத்த ஒவ்வொரு பேப்பரையுமா வச்சு வச்சு வரைஞ்சி எடுத்து வைக்கலாம். ஸோ அதாவது இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நான் ஒரு 3 இது வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ப்ளூ கலரும் ஒவ்வொரு ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்க வச்சதை நான் இங்க எடுத்து வைக்கிறேன். இங்க எடுத்து வச்சு ஓகே இங்க ஒரு அளவு இருக்கு, அதுக்கடுத்து இதை இங்க எடுத்து வைக்கிறேன், எடுத்து வச்சு ஓகே இங்க ஒரு அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு அந்த இடத்துல இப்படி வரைஞ்சு நான் அதை கவுண்ட் பண்ணி போடலாம். இது அணுகுமுறை 1. ஸோ இதே மாதிரி நான் ரோ மட்டும் கால்குலேட் பண்ணி இந்த ரோக்கு மட்டும் எத்தனை வேணும், அதுக்கடுத்து இந்த காலமுக்கு மட்டும் எத்தனை வேணும் அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணி அதை நான் மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். பட் ஆனா அப்படி போட்டீங்க அப்படின்னா எப்படி நமக்கு இந்த இந்த மிச்சம் இருக்கிற இடம்லாம் வரும் அப்படின்னா அதுக்கு பாதிகளை பயன்படுத்துவாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன பகுதியை மட்டும் பயன்படுத்துவாங்க. ஸோ அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க ஆன்சர் பண்ணணும். இது அணுகுமுறை நம்பர் 1. பிறகு அணுகுமுறை நம்பர் 2 என்ன அப்படின்னா 2 விஷயத்துக்குரிய அகலம் நீளத்தை கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல சார்ட்டோட அகலம், அதுக்கடுத்து சார்ட்டோட நீளத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. பிறகு நோட்டோட அகலம், நோட்டோட நீளத்தை கண்டுபிடிச்சு அதை ரெண்டையுமே வகுக்கிறது மூலமா ஓகே இதுதான் அகலம், இது ரெண்டையும் வகுக்கிறது மூலமா அவங்க அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இங்க சார்ட்டோட அகலம் ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க, அண்ட் இங்கனக்குள்ள நோட்டோட அகலம் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20 டிவைடட் பை 2 10. ஸோ அப்போ இங்க நான் 10 வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வகுத்து வைக்கிற அணுகுமுறை கூட அவங்க பண்ணலாம். இது 2வது அணுகுமுறை. 3வது அணுகுமுறை என்ன அப்படின்னா அதுவும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. இங்க நீளம் அகலத்தை பார்க்காம அவங்க மொத்த பரப்பளவுல பார்க்க போறாங்க. ஸோ சார்ட்டோட பரப்பளவையும் நோட்டோட பரப்பளவையும் வகுத்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கிற பரப்பளவு ஒவ்வொரு எத்தனை நம்ம நோட்டு தேவைப்படும் அப்படின்ற நம்பர் கிடைச்சிடும். ஸோ அதை வச்சு கூட அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த அணுகுமுறையெல்லாம் அவங்களுக்கு கேட்டுட்டு நம்ம பகிர்வு ஆரம்பிக்கிறோம். இந்த பகிர்வுல மதிப்பீட்டுகள் என்னென்ன அப்படின்றத கேட்டு ஒவ்வொரு குழுவும் வேற வேற உத்திகளை பயன்படுத்தினவங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பகிர்வு இன்னும் அந்த கலந்துரையாடலுக்கு கூப்பிட்டு ஓகே சரி தவறு எதுவுமே சொல்லாம இப்போ கலந்துரையாடல் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சரிபார்ப்புன்னு ஒன்று பண்றோம். இந்த சரிபார்ப்புக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் அதை காட்டி ஓகே இதுதான் இவ்வளவுதான் நம்ம ஒட்ட முடியும் அப்படின்றத காட்டி நம்ம சரிபார்ப்பு செஞ்சுட்டு இந்த கிளாஸை நிறைவோட முடிச்சிருக்கோம். நிறைவுல மீள்பார்வை அண்ட் பிரதிபலிப்பு 5 நிமிடம் பயன்படுத்தி இதை முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.